ஆலு பராத்தா பண்ணுறதுக்காக சப்பாத்தி மாவை நார்மலாக பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். அதற்கு இடையில் உருளைக்கிழங்கு வேக போட்டு எடுத்துக்கலாம். அதை தோல் உரித்து நல்லா மசித்து வச்சுக்கலாம். தம்பியும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தான். இதற்கு இடையில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா பவுடர், லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு நார்மலாக நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதற்கு இடையில உள்ளே மட்டும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி கொடுத்து விடலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட கேரட்டு, வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நார்மலாக சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம்.